வாழைப்பழம் வச்சு செய்யக்கூடிய இந்த பழப்பணியாரம் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பழப்பணியாரத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி பூவம்பழம் எடுத்திருக்கேன். பூவம்பழம் தான் இதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெல்லம் வந்து நல்லா பொடி பண்ணி நைஸாக எடுத்துக்கோங்க. இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் வந்து கைகளால் நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருந்த இந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக சமையல் சோடா வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ நீங்கள் பிசைஞ்ச மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி வேணால் கூட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வானலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம இந்த மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. ரெண்டு பக்கமும் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு பழப்பணியாரம் ரெடி ஆகிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.